ஸ்ரீதிவ்யா ஃபேஷன் கார்னர்ஸ். டுடே நம்ம ப்ளவுஸ் கோர்ஸில் டிஃப்ரெண்ட் நெக் டிசைன்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னா நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க, சாக், சிசர். ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு இந்த மாதிரி கலர் பேப்பரில் எப்படி நெக்கை கட் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன நெக் டைப்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். நெக் டிசைன்ஸ் வேரியேஷன் நிறைய இருக்குது. பாட் நெக், போட் நெக்கு, யூ நெக்கு, பா நெக்கு. அது இல்லாமல் ஸ்க்ரீனில் பாருங்கள். இது எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு 1 by 1 தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் வீடியோவில். ஸோ எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது என்னோட ஸ்டூடெண்ட் பண்ணது தான். ஸோ இந்த மாதிரி கலர் பேப்பரில் சின்ன சின்னதாக கட் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க நோட்டில். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இது போலலாம் நெக் டிசைன்ஸ் இருக்குன்னு தெரியும். இது மாதிரி வேரியேஷன் நெக் டைப்ஸுமே நீங்கள் ட்ரை பண்ணால் உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கற்றுத்தர போகிறேன். ஸோ இது போல் நிறைய டைப்ஸ் இருக்குது. நான் இப்போ வீடியோவில் காமிச்சது மட்டும்தான் இல்லைன்னு சொல்லிவிட்டு இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்க கட் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ இதில் நம்ம பேப்பர் கட்டிங் தான் இந்த வீடியோவில் பண்ணி பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறது, ஸோ எந்த மாதிரி நெக் டிசைன்ஸுக்கு பண்ணலாம். அதே மாதிரி இது எல்லாமே ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு நெக் டிசைன் வேரியேஷன் பேட்டர்ன் எல்லாமே அதோடய ஸ்டெப்ஸ்லாம் கிடையாது. ஒவ்வொன்றுமே ஒரு நெக் டிசைன், ஓகேங்களா. ஒவ்வொரு அந்த மாதிரி ரெக்டாங்கலில் இருக்குல்ல, அந்த ஸ்கொயர் டைப்புக்குள்ளே இருக்கிறது ஒவ்வொரு நெக் டிசைன். ஸோ அதை எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது இல்லாமல் நான் முதல்லேருந்தே நெக் டிசைன் நிறைய காமிச்சிருப்பேன்ல, ஸோ அதை எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த நெக் டிசைன்ஸை தான் நீங்கள் கட் பண்ணி பழக போகிறீங்க. ஸ்க்ரீனில் காமிச்சிருக்க எல்லா நெக் டிசைனுமே நீங்கள் நியூஸ் பேப்பர் எடுத்து கட் பண்ணி பாருங்கள். நான் அதை எப்படி கட் பண்ணுன்னு சொல்லிட்டு வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ இதில் எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் ஃபஸ்ட்டு வரும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு தான் நீங்கள் கிளாத்துக்கு போகணும். எடுத்தோடனே கிளாத்தில் கட் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ளோவாக நெக் டிசைன் வராது, ஓகேங்களா. நீங்கள் நார்மல் ஒரு லைனிங் ப்ளவுஸ் எடுத்திங்கன்னா கூட இந்த மாதிரி நெக் டிசைன் யூனிக்காக கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட்டு அந்த நெக் டிசைன்லேயே உங்களோட ப்ளவுஸ் அழகாக இருக்கும், பார்க்க நியூவாகவும் இருக்கும் டிசைன்ஸ். இந்த மாதிரி நிறைய பேட்டர்னில் யாருமே நெக் டிசைன் வைக்க மாட்டாங்க. ஜஸ்ட் யூ நெக், பா நெக்கு, ரவுண்ட் நெக்கு இதோடய நிறுத்திடுவாங்க. நீங்கள் இது போல் நிறைய நெக் டிசைன் போடுறதுக்கு கற்றுக்கோங்க. அதுக்கு பேப்பர் கட்டிங் கற்றுக்க போகிறோம். ஸோ இதில் எதனா ஒரு நெக் டிசைன் நான் உங்களுக்கு இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன். நான் இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி இதில் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு நெக் டிசைன். இப்போ உங்களுக்கு இதில் ஒன்று நான் கட் பண்ணி ஒரு 2 டிசைன் கட் பண்ணி காட்டுறேன். அதை எப்படி கட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நியூஸ் பேப்பர் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி கலர் பேப்பர் எடுத்து நான் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. நீங்கள் நியூஸ் பேப்பர்லேயே இதை பண்ணிக்கலாம், ஓகேங்களா. லாஸ்ட்டாக ஃபைனலாக குட்டி குட்டியாக வேணால் நீங்கள் கலர் பேப்பரில் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நீங்கள் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. இதை டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். நான் எப்படி அந்த பேப்பரை டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேனோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்கேல் அண்ட் சாக் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு செவ்வகம் வர மாதிரி இந்த அளவுக்கு லாங்காக கொடுத்துக்கோங்க. இந்த பக்கம் ஒரு கோடு, இந்த பக்கம் ஒரு கோடு கொடுத்துக்கோங்க. 2ஆக மடித்து போட்டு தான் பண்ணியிருக்கேன். இன்னொரு டைம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த பக்கம் 2ஆக மடிச்சுட்டு இப்படி ஒரு லாங்காக கோடு போட்டிருக்கேன். இது ஜஸ்ட் ஒரு நெக் டிசைனை நீங்கள் ட்ரா பண்ணுறதுக்கு தான். நான் இப்போ உங்களுக்கு முன்னாடி வீடியோவில் காமிச்சேன்ல, அதுலேருந்து நான் ஒரு நெக் டிசைன் நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் இப்படி வரைஞ்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு வெளியும் வரலாம், உள்ளேயும் வரலாம். அது நெக் டிசைனை பொறுத்து இருக்குது. நமக்கு எந்த மாதிரி நெக் டிசைன் வேணுமோ அதை பொறுத்து தான் நான் வரைஞ்சிருக்கேன். நான் இந்த மாதிரி எனக்கு வேணும்னு சொல்லி வரைஞ்சிருக்கேன், ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இது பேர் பேப்பர் சிசர், ஓகேங்களா. இது கிளாத் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, இல்லை கட்டர் யூஸ் பண்ணியிருக்கலாம். ட்ரிம்மர் இல்லை கட்டர்னு சொல்லிட்டு சின்னதாக இருக்கும், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த மாதிரி பேப்பர் சிசர் வச்சு நான் எப்படி கட் பண்ணுறேனோ அதே போல் கட் பண்ணி கொடுத்துக்கோங்க. கட் பண்ணிட்டீங்கன்னா இப்படி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம என்ன டிசைன்ஸ் கட் பண்ணமோ அது கிடைக்கும். இதுதான் நம்மளோட பேக் நெக்குக்கு நான் கட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இன்னொரு டிசைனுமே நான் உங்களுக்கு எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஸோ நான் இதே மாதிரி எடுத்துட்டேன். அதே மாதிரி ஸ்கொயர் மாதிரி போட்டுக்கிட்டேன். சாக்கில் வரைஞ்சிட்டு நான் உங்களுக்கு வேறு ஒரு டிசைன் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி மேலே இருக்கிறது தான் ஷோல்டர் பாயிண்ட். ஷோல்டர்லேருந்து உள்ளேயும் வரலாம். நான் இப்படி ஒரு கர்வ் பண்ணிவிட்டு இப்படி ஒரு கர்வ் பண்ணிக்கிறேன். இதுவுமே ஒரு நெக் டிசைன் தான். நான் சொன்ன போல் இந்த ஸ்கொயர் மாதிரி நான் வரைஞ்சிருக்கல, அதுக்குள்ளேயும் வரலாம், அதுக்கு வெளியும் போகலாம். நெக் டிசைனை பொறுத்து தான் வேரி ஆகும். ஸோ இதே மாதிரி பண்ணிவிட்டு இந்த சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. நான் போன வீடியோவில் பிளாக் சிசர் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். பிளாக் சிசர் ப்ரொஃபஷ்னலாக யூஸ் பண்ணிக்கோங்க. கிளாத்லாம் வெட்டுறப்ப இந்த மாதிரி பிளாஸ்டிக் சிசர் நீங்கள்
பேப்பர் கட்டிங்க்கு வச்சுக்கோங்க. இந்த நெக் இது எப்படி இருக்குது, யூனிக்காக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய நெக் டிசைன் ட்ரை பண்ணி பாருங்கள். நியூஸ் பேப்பர் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இது மாதிரி ஸ்கேல் அண்ட் சாக் யூஸ் பண்ணி நிறைய கட் பண்ணுங்கள். கட் பண்ண தான் உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். ஒரு கிளாத்துலேயுமே சருன்னு உங்களால் ஒரு ஃப்ளோவாக கட் பண்ண முடியும். நான் இப்போ இந்த ஆல்பத்துலேயுமே காமிக்கிறேன் பாருங்கள். இதுவுமே என்னோடய ஸ்டூடெண்ட்டோட ஒர்க்கு தான். இதே போல் நீங்கள் லாஸ்ட்டாக கலர் பேப்பர் வாங்கி நிறைய நெக் டிசைனை கட் பண்ணி பழகுங்க. ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பரில் கட் பண்ண போகிறீங்க. லாஸ்ட்டாக ஃபைனலாக எனக்கு எல்லாமே குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அது உங்களுக்கு நல்லா வந்துருச்சு, இல்லை எனக்கு என்ன டவுட்டாக இருந்தாலுமே எனக்கு பர்சனலாக கூட மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த மாதிரி கலர் பேப்பரில் நீங்கள் இது மாதிரி கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நியூஸ் பேப்பரில் கட் பண்ணால் எது போல் இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி தான் இந்த அளவுக்கு இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே யூநெக்லேருந்தே ட்ரை பண்ணுங்கள். யூநெக் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா விட்டுட்டு மற்ற நெக் ட்ரை பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் ஒரு 20 நெக்காவது கம்பல்சரி நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் இந்த அளவுக்கு பண்ண முடியும். ஒரு ஃபாஸ்ட்டாக கட் பண்ண முடியும். ஸோ நான் சொன்ன போல் பேப்பர் கட்டிங் பண்ணி குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள்.